பார்க்கலாம்னா part 36 how to convert HTML to PDF converter using Aspose packaging Visual Studio 2022. Today's agenda convert HTML to PDF converter using Aspose packaging Visual Studio 2022 code explanation, convert HTML to PDF converter using Aspose packaging Visual Studio demo session பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். Okay. So first வந்து convert HTML to PDF converter using Aspose packaging Visual Studio 22 code explanation ஃபுல்லா பார்க்கலாம். Visual Studio code 22 code left hand side guidance ல பார்த்தா explanation இருக்கு. So இதுல பார்த்தீங்கன்னா using system.io using Aspose.dba. So இது வந்து நம்ம லெட்டர் ஃபைலா நம்ம யூஸ் பண்றோம். இது வந்து சிஸ்டம் எதுக்கு யூஸ் பண்ணா பேசிக் ஃபங்க்ஷன் லைக் கன்சோல் டைட்டில்க்கு நம்ம யூஸ் பண்றோம். system.io யூஸ் பண்ணா யூசர் டு ஹேண்டில் ஃபைல் அண்ட் ஃபோல்டர் ஆபரேஷன். So டைரக்ட்லி நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் so இதுல வந்து நம்ம இன்புட் டைரக்டரி பார்த்தீங்கன்னா நம்ம HTML ஃபைல் யூஸ் பண்றோம். ஓகே. ஸோ அவுட்புட் டைரக்டரி பார்த்தீங்கன்னா PDF நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகே, அதுக்கு வந்து பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா Aspose.pdf பேக்கேஜ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து மெயின் லைப்ரரி டு லோடு HTML கன்வெர்ட் PDFாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, அதுதான் மெயின் ஒர்க். சில பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா HTML to PDF கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இல்லை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கிளாஸ் ப்ரோக்ராம் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வேல்யூ ஸ்ட்ரிங் ஸ்டார்ட் ஆடிங் இருக்குது. ஸ்டாட்டிக் வேல்யூ ஸ்ட்ரிங் ஸ்டார்ட் ஆடிங் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கிளாஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இன்டர்னல் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அதை என்ன சொல்லலாம் டிஃபைன் ஏ கன்சோல் அப்ளிகேஷன் தான் என்ட்ரி பாயிண்ட் சொல்கிறாங்க. ஸோ மெயின் பார்த்தீங்கன்னா இஸ் வேறு ப்ரோக்ராமாக ஸ்டார்ட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் இன்புட் ஃபோல்டர், நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங்கில் அவுட்புட் ஃபோல்டர். இதில் வந்து ரெண்டு டேரக்டரி கொடுத்துருக்கேன். டெஸ்க்டாப்பில் இன்புட் அண்ட் அவுட்புட் டேரக்டரி கொடுத்துருக்கேன். ஸோ இன்புட் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம டாட் HTML ஃபைல் வாங்கிக்கிறோம். அவுட்புட் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா டாட் PDF கன்வெர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வந்து அதில் சேவாக சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் அவுட்புட் டேரக்டரி இல்லை அப்படின்னா டேரக்டரி டாட் கிரியேட் டேரக்டரி அவுட்புட் ஃபோல்டர். ஸோ வந்து புதுசாக வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான கோட் கொடுத்துருவோம். கிரியேட்ஸ் தட் அவுட்புட் ஃபோல்டர் இஃப் டஸ் நாட் ஆல்ரெடி எக்ஸிட், அதுக்காக தான் கோட் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அரே HTML ஃபைல்ஸ் டேரக்டரி டாட் கிரியேட் ஃபைல் இன்புட் ஃபோல்டர் டாட் டபுள் கோட் ஸ்டார் டாட் HTML வந்து நம்ம வந்து மல்டிபிள் எடுக்கிறனால நம்ம ஸ்ட்ரிங்கில் அரேல தான் வாங்குறோம். ஓகேவா, அதை வந்து என்ன ஃபைல் எடுக்கணும் டாட் HTML ஃபைல் தான் நம்ம எடுக்கணும். அதை என்ன சொன்னால் ரீட் ஆல் டாட் HTML ஃபைல் ஃப்ரம் த இன்புட் ஃபோல்டர் அண்ட் ஸ்டோர் தேர் ஃபுல் பாத் இந்த HTML ஃபைல்ஸ் வரும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலாக தான் எடுக்குது. ஓகே, மல்டிபிள் ஃபைல் இருக்குது அப்படின்னா ஒரு HTML ஃபைலாக தான் இருக்கும். ஃபார் ஈச் ஸ்ட்ரிங் HTML ஃபைல் இன் HTML ஃபைல்ஸ் சில பார்த்தீங்கன்னா ஓப்பன் க்ளோஸ் ப்ரைஸஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஃபைல் நேம் கிட்ட பாத் டாட் கெட் நேம் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன். சில பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் மட்டும் எடுத்துக்கிது டாட் HTML வந்து எடுக்கல. ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் அவுட்புட் பாத்தில் பார்த்தீங்கன்னா பாத் டாட் கம்பைன் பார்த்தீங்கன்னா நம்மளோட கன்வர்ஷன் டாட் HTML வந்து PDFாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அதோடைய ஃபைல் நேம் என்னவோ அந்த ஃபைல் நேம் போட்டு டாட் PDFாக வந்து சேவ் ஆகும். ஓகே, அதான் சொல்ல வரேன். நெக்ஸ்ட் வந்து லோட் HTML டாக்குமெண்ட் இதுனா வேர் HTML லோட் ஆப்ஷன் ஈக்குவல் டு நியூ HTML லோட் ஆப்ஷன் வேர் PDF டாக்குமெண்ட் நியூ டாக்குமெண்ட் HTML ஃபைல் HTML லோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா லோட் HTML டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா இது கன்வர்ஷனுக்காக நம்ம கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா இது எதை டிபெண்ட் பண்ணிக்கிட்டா Aspose பேக்கேஜ் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, சில நான் மல்டிபிள் இன்னர் கிளாஸஸ் மல்டிபிள் லைப்ரரி ஃபங்க்ஷன் இது டிபெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து கன்வர்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, இன்கேஸ் கன்வர்ஷன் முடிஞ்சக்கப்புறம் சேவ் அஸ் PDF இங்கே சேவ் ஆனால் PDF டாக்குமெண்ட் டாட் சேவ்ஸ் அவுட்புட் பாத்தில் சேவ் ஆகும். ஸோ ஒரு ஃபைல் தான் எடுத்துருக்கு. ஒரு ஃபைல் முடிஞ்சக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன கன்சோல் ரைட்லைனில் கன்வெர்டட் என்ன ஃபைல் நேம் அந்த ஃபைல் நேம் போட்டு டாட் PDF சொல்லி நமக்கு வந்து கன்சோல் ரைட்லையும் நமக்கு வந்து ஷோ பண்ணி காமிச்சிடும். ஓகேவா, ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து மல்டிபிள் ஃபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மல்டிஃபை முடிஞ்சக்கப்புறம் கன்சோல் ரைட்லைனா ஆல் HTML ஃபைல் கன்வெர்டட் டு PDFs நமக்கு கன்சோல் ரைட்லையும் நமக்கு வந்து ஷோ பண்ணி காக்கும். ஓகே, அதை என்ன சொல்லலாம் ஸோ லூப் த்ரோ எவ்ரி HTML ஃபைல் ஒன் பை ஒன்னாக எடுக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் த ஃபைல் நேம் வித்தவுட் டாட் HTML எடுத்துக்குது ஃப்ரம் ஈச் இன்புட் ஃபைலாக எடுத்துக்குது. நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் த அவுட்புட் பாத் வித் டாட் எக்ஸ்டென்ஷன் வந்து சேவ் ஆகுது. ஓகேவா, அவுட்புட் ஃபுல்லாக சேவ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து HTML லோட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டெல் Aspose தட் வி ஆர் லோடிங் HTML சொல்கிறாங்க. டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா HTML ஃபைல் HTML லோட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எங்கே சேவ் ஆகுனா லோட் HTML கண்டெயின் த PDF டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து சேவ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சேவ் த கன்வெர்டட் டாட் PDF டு அவுட்புட் ஃபுல்லாக சொல்கிறாங்க. ஷோ த மெசேஜ் ஈச் ஃபைல் கன்வெர்ட் அந்த கன்சோல் ஃபைலில் சேவ் ஆகுது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட்ஸ் ஆஃப் ஃபைனல் சக்ஸஸ் மெசேஜ் வென் டன் டோட்டலாக வந்து 10 ஃபைல் இருந்தால் 10 ஃபைல் முடிஞ்சக்கப்புறம் ஆல் HTML ஃபைல் கன்வெர்ட் சொல்லி நமக்கு கன்சோல் ஃபைலில் வந்து நமக்கு வந்து இண்டிகேஷன் காமிச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசிக் கோட் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா யூசிங் Aspose.pdf தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து எதுக்குன்னா ரிக்யர் ஃபார் PDF கிரியேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இன்புட் அவுட்புட் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா ஸோ இன்புட்டில் HTML வாங்க அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா PDF ஃபைலில் நம்ம சேவ் பண்ணுறோம். டேரக்ட்லி இன்கேஸ் அவுட்புட் ஃபோல்டர் இல்லைன்னா அதுக்கான புதுசாக கிரியேட் பண்ணுறதுக்கான டேரக்ட் ஃபைல் தான் அது ஃபோல்டர். அது கெட் HTML ஃபைல் வந்து டேரக்ட்லி கெட் ஃபைல் இன்புட் ஃபோல்டர் டாட் இன்புட்டில் பார்த்தீங்கன்னா டாட் HTML ஃபைல் தான் எடுத்துக்குது. நெக்ஸ்ட் லூப் த்ரோ ஃபைல் பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் ஸ்ட்ரிங் HTML ஃபைல் HTML அது என்ன ப்ராசஸ் ஈச் HTML. ஸோ ஒரு ஃபைலை தான் அந்த லூப்பில் வந்து கன்வர்ஷன் ஆக சொல்கிறாங்க. லோட் HTML ஐட்டம் லோட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டெல்ஸ் Aspose ட்ரீட் டு இன்புட் அஸ் HTML. ஓகே, சரி நெக்ஸ்ட் அதே மாதிரி கிரியேட் PDF நியூ டாக்குமெண்ட் HTML ஃபைல் HTML லோட் அப் ஆப்ஷன் இது வந்து லோட் அண்ட் ப்ரிப்பேர் த PDF. ஸோ இதான் வந்து நம்ம இன்டர்னல் நடக்கும். ஏன்னா Aspose பேக்கேஜ் டிபெண்ட் பண்ணி இன்டர்னலில் வந்து கிளாஸ் இன்ஹெரிட்டன்ஸ் லைப்ரரி ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி நம்ம வந்து கன்வர்ஷனே வந்து
நடந்து நம்ம அவுட்புட் ஃபோல்டர் பாத்தில் வந்து பிடிஎஃபாக வந்து ப்ரிப்பேர் ஆகி சேவ் ஆகும். ஓகே, சேவ் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் டாக்குமெண்ட் டாட் சேவ் அவுட்புட் பிடிஎஃபாக சொல்லுவாங்க. சேவ் என்ன ஃபைல் ஃபார்மெட் சேவ் ஆனால் டாட் பிடிஎஃப்ல ஃபைல் ஃபார்மெட் சேவ் ஆகும். கன்சோல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா லாக் ப்ராக்ரஸ் அண்ட் கன்ஃபார்ம் த கன்வர்ஷன் முடிஞ்சக்கப்புறம் நமக்கு வந்து இண்டிகேஷன் காமிச்சோம். கன்சோல் ரைட்டில் வந்துட்டு ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக சொல்லிட்டு நமக்கு வந்து இண்டிகேஷன் காமிக்கும். ஓகே, இதான் வந்து சிம்பிள் கோட் இது. ஓகே, ஸோ Aspose பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. சரி, ஓகேவா, இப்போ நம்ம வந்து எல்லாம் மினிமைஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணால் இதான் வந்து HTML to PDF கன்வெர்ட்டர். இதில் பார்த்தீங்கன்னா யூசிங் system.io system.xml.link அதே மாதிரி Aspose பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா இதை எட்ரஃபைல் யூஸ் பண்ணுறோம். நேம் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா HTML PDF கன்வெர்ட்டர், ஓப்பன் பேசிஸ் க்ளோஸ் பேசிஸ். நெக்ஸ்ட் வந்து இன்டர் கிளாஸ் போகிறோம், ஓப்பன் பேசிஸ் அண்ட் க்ளோஸ் பேசிஸ். நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக் ஆர்குமெண்ட் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட், ஓப்பன் பேசிஸ் க்ளோஸ் பேசிஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் இன்புட் ஃபோல்டர் அண்ட் அவுட்புட் ஃபோல்டர் இருக்குது. இன்புட் ஃபோல்டர் இன்புட் டைரக்ட் எடுத்துருக்கு, அவுட்புட் டைரக்ட் எடுத்துருக்கேன். இதை வந்து டெஸ்க்டாப்பில் இன்புட் டைரக்ட் ஃபைல் இது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து டெஸ்க்டாப்பில் இருக்கிற அவுட்புட் டைரக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ஷூர் அவுட்புட் ஃபோல்டர் பார்த்துலன்னா புதுசாக கிரியேட் பண்ணுங்க கோட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெட் ஆல் HTML ஃபைல்ஸ். இதை வந்து ஸ்ட்ரிங்கில் அரேல தான் எடுத்துக்குது. ஸோ அரேல வந்து இன்புட் ஃபோல்டரில் .html ஃபைலும் எடுத்துக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபார் ஈச் ஸ்ட்ரிங் HTML ஃபைல்ஸ் வாங்கிக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கன்வர்ஷனே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸ்ட்ரிங் ஃபைல்லையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எப்படி எடுத்துக்குன்னா HTML ஃபைல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைல் நேம் மட்டும் எடுத்தது, .html வந்து ஒமிட் பண்ணிடுது. நெக்ஸ்ட் வந்து கன்வர்ஷன் முடிஞ்சக்கப்புறம் என்ன ஃபைல் நேமோ .pdf நேம் வந்து சேவ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லோட் HTML, இது வந்து இன்டர்னல் கன்வர்ஷன். ஸோ இது முடிஞ்சக்கப்புறம் நம்ம அவுட்புட் டைரக்டில் பார்த்தீங்கன்னா PDF டாக்குமெண்ட் சேவ் சொல்லிட்டு அவுட்புட் பார்த்து சேவ் ஆகிடும். ஸோ அது கம்ப்ளீஷன் ஆகிடுச்சு, கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து கன்சோல் ரைட்டில் வந்து நமக்கு வந்து கன்வெர்டர்ஸ்லேயும் மெசேஜ் காமிக்கும். ஓகேவா, இப்போ இன்கேஸ் 10 ஃபைல் கொடுத்தீங்கன்னா 10 ஃபைல் முடிஞ்சக்கப்புறம் ஆல் HTML ஃபைல்ஸ் ஆர் கம்ப்ளீட் சொல்லி நமக்கு கன்சோல் ரைட்டில் வந்து மெசேஜ் வைக்கும். ஓகேவா, கன்வெர்டட் PDF சொல்லிட்டு நமக்கு மெசேஜ் காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் விசுவல் ஸ்டுடியோ வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கிரியேட் a நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த சர்ச் ஆப்ஷனில் .NET ஃப்ரேம்வொர்க் கொடுத்துட்டு சர்ச் கொடுத்துடலாம். சில பார்த்தீங்கன்னா கன்சோல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா C# விண்டோஸ் கன்சோல். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடலாம். ப்ராஜெக்ட் நேம் HTML to PDF கன்வெர்ட்டர் நான் டைப் பண்ணுறேன். கொடுத்துட்டு கிரியேட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடலாம். ஓகே, டிபால்ட் ப்ராஜெக்ட்க்கு வந்து கோடு வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹெடர் ஃபைல் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா Aspose, ஸோ அதை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு டூல்ஸில் NuGet பேக்கெட் மேனேஜர் கிளிக் பண்ணிவிட்டு மேனேஜ் NuGet பேக்கெட் மேனேஜர் ஃபார் சொல்யூஷன் ஸோ கிளிக் பண்ணிடலாம். ஸோ ப்ரௌஸில் Aspose பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா Aspose.pdf அதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் நேம் இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணிட்டு இது இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கிளாஸஸ், ஃபங்க்ஷன்ஸ், லைப்ரரி ஃபைல்ஸ், இன்ஸ்டன்ஸ் கிளாஸஸ் நிறையா இருக்கும். அது மாதிரி இன்டர்நெட்ஸ் நிறையா இருக்கும். ஓகேவா, ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து லைசன்ஸ் கேட்குது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ட்ரையல் வெர்ஷன் தான், ஐ அக்செப்ட் கொடுத்துடலாம். ஓகே, நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது நமக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா எவால்யூஷன் வெர்ஷன் தான் வரும். ஓகேவா, இந்த ட்ரையல் வெர்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஒரிஜினல் வெர்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்கேஸ் நீங்கள் மல்டிபிள் ஃபைல்ஸ் கன்வர்ஷன் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த Aspose பேக்கேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா,
ஓகே, பேக்கேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ரோக்ராம் போயிடலாம். ஸோ கோடு பார்த்திங்கன்னா கோடில் எந்த எரருமே இல்லை. ஓகே, பேக்கேஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அதனால் கோடு எரர் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு பில்லில் போயிட்டு பில் சொல்யூஷன் கொடுத்துடலாம். பில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இன்புட் ஆகிட்டு போயிடலாம். இன்புட்டில் பார்த்தீங்கன்னா இதான் வந்து என்னுடைய HTML ஃபைல். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து அவுட்புட் ஃபோல்டர் பார்த்துக்கு. ஜஸ்ட் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் மந்த்லி பட்ஜெட் பிளானர் HTML ஃபைல். ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 4 பேஜஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க ஆஸ்போஸ் பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும். நீங்கள் லைசன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து மல்டிபிள் பேஜ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிபக் போய்ட்டு ஸ்டார்ட் டிபக் கொடுத்துடலாம். சில பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து நமக்கு கன்வர்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டட் அதில் பார்த்தீங்கன்னா மந்த்லி பட்ஜெட் பிளான் .pdf கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ அதேமாரி ஆல் HTML ஃபைல்ஸ் கன்வெர்ட் டு PDF. ஓகே, நான் வந்து ஒரே ஃபைல் தான் கொடுத்தேன். ஓகே, ஆனால் அது ஒரே ஃபைல்லையுமே இண்டிகேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இன்புட் பார்த்தீங்கன்னா அது வந்து HTML ஃபைல் இருக்குது. அவுட்புட் பாருங்கள் PDF ஃபைல் கிரியேட் ஆகிடும். அப்புறம் டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன் ஒன்லி வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எவாலுவேஷன் ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ட்ரையல் வெர்ஷன் தான், நீங்கள் வந்து லைசன்ஸ் வெர்ஷன் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதுதான் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.